அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தான் தாலிபான் இடையே கடும் சண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனுடைய மாற்றம் ஆசியாவிலையும் உணரப்பட்டுச்சு. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் அதிகமாகவே இருந்தாங்க. இராணுவ படைகள் எல்லாமே தாலிபான்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ஆம் ஆண்டு நாங்கள் அமெரிக்காவில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை திரும்ப பெற போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. தாலிபான் அப்படிங்கிற வார்த்தைக்கே மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ அங்கே பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாலிபான்களுடைய மூத்த தலைவர் முகமது ஹசன் அகந்த் அப்படிங்கிறவர் தான் பிரதமராக இருக்கார். ஸோ அமெரிக்க படைகள் இருக்கிறப்ப பாகிஸ்தானுடைய ISI அப்படிங்கிற உளவு அமைப்பு மூலமா தான் தாலிபான்கள் நிறைய உதவி பெற்று அமெரிக்காவோட பேஸ் மேல நிறைய அட்டாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அமெரிக்காவோட நிலைகள் மேல நிறைய தாக்குதல்களை நடத்தி இருந்திருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா, இப்ப பாகிஸ்தான் ஒரு தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் நிறைய தீவிரவாதிகளை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதனால 24, 26ஆம் தேதிகளில் ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இந்த எல்லை போராட்டம், எல்லை சண்டை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, கோஸ்காரி, மதான் சங்கர், கோட்ரக்கா, தாரிமெங்கல் இந்த மாதிரியான பகுதிகளில் சண்டை அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். 1893ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அதிகாரி ஹென்றி மார்டைமர் தூரந்த் அப்படிங்கிறவர் தான் ஆப்கானிஸ்தான் ஒன்றிணைந்த இந்தியாவுக்கு இடையிலான ஒரு 640 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை கோட்டை போட்டிருப்பார். அதுதான் டியூரண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டியூரண்ட் கோடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் புதிய நாடாக உருவெடுத்ததுக்கு அப்புறமா அந்த டியூரண்ட் லைன் அப்படிங்கிறத மதிச்சதே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ஆப்கானிஸ்தானுமே அந்த ஒரு லைனை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதனால எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஆர்டிக்கலை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு, ரீட் பண்ணி பாருங்க. நன்றி.